திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு பந்திற்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, அவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆசிரிய தேவனுடைய மாளிகையில் வைத்து அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பிக்கவும் நடத்தி வரவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எவ்வளவோ முதியவர்கள் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளாலே பல காரணங்களினாலே பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை காண்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு அதிக வேலைகள், போட்டி நிறைந்த உலகம், சம்பாதிக்க வேண்டும், இந்த கடனை கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட்ஸ், அதன் மத்தியில் பெற்றோரை கவனிக்க முடியவில்லை. எனவே அப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் அவர்களுக்கு இயேசப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக சிறப்பு ஜெபங்களை வைத்திருக்கின்றோம். காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு அவர்கள் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். மிக சிறப்பான சுவையான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம், உணவுகள்லாம் அவங்களுக்கு பரிமாறப்படுகிறது. வீட்டுக்குரிய ஒரு நல்ல பெரிய பெரிய ரூமில் அவங்க தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் வேண்டுமென்றால் தாராளமாக இங்கே வந்து தங்கலாம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அங்கேயே தங்கியிருந்து பணிபுரிகிற முக்கியமாக நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவங்க, ஊழியம் செய்ய நினைக்கிறவங்க, இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே வந்து காம்பவுண்ட் வால் அமைக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், சக்கர நாற்காலிகள் வாங்கப்பட வேண்டும், ஏராளமான மெத்தைகளும் தலைவணைகளும் வாங்கப்பட வேண்டும் என்றெல்லாம், ஆடியோ சிஸ்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த ஆடியோ சிஸ்டம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா எல்லா ரூம்லேயும் எஸ்எப்பா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் என்றெல்லாம் நிறைய தேவைகள் அங்கே இருக்கிறது. அந்த நல்ல காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஏராளமான ஜனங்கள் அங்கே வந்து தங்கலாம். அதற்கு ஏற்றபடி ஆண்டவர் அனுகூலமான சூழ்நிலை உருவாக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சென்னை ஜனங்களே உங்களை தேடி நான் வருகின்றேன். காலை 10 மணிக்கு தென் சென்னை ஜனங்களுக்காக அந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பம்மல் மெயின் ரோட்டில் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்பக்கம் வந்தீங்கன்னா 4வது மாடி லிஃப்டில் வந்துடலாம். கூட்டத்தின் இறுதியிலே சகோதரர் மங்கள்ராஜ் அவர்கள் சிறப்பான உணவை அளிக்கிறார்கள். நான் உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். மாலை நேரத்தில் 6 மணிக்கு வட சென்னை ஜனங்களுக்காக, அது ஆவடி, சென்ட்ரல், எக்மோர், கீழ்ப்பாக்கம், எண்ணூர், அந்த புரஷவாக்கத்து பகுதி மக்களுக்காக நாம் BKN பாலர் கல்வி நிலையம் எனப்பட்ட இடத்துல வில்லியம் டெய்லர் ஹாலில் வைத்து கூட்டத்தை நடத்துகிறோம். அங்கேயும் கூட சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் எல்லாருக்கும் விருந்து அளிக்கிறாங்க. எல்லாருக்காகவும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். தொலைக்காட்சியில் சென்னை முழுவதும் நம்முடைய நிகழ்ச்சிகள் போகுது. டெய்லி நிறைய பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இது நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 27:19. அவன் நியாயஸ்தானத்தில், அதாவது பிலாத்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையிலே அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பார்த்தீங்களா? இயேசுவை சிலுவையிலே அறிய வேண்டும் என்று சொல்லி பொறாமையின் நிமித்தமாக எல்லா பரிசேயர் சதுசேயர் எல்லா கூட்டமும் ஒன்று கூடி பிலாத்துட்ட கொண்டு வந்து சிலுவையில் அடிக்கணும் சொல்லும்போது
பிலாத்துக்கு நல்லா தெரியுது இயேசு குற்றம் செய்யல, பொறாமையினால தான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மனைவி வீட்டிலிருந்து ஒரு நோட்டை எழுதி அனுப்புறாங்க. நான் இந்த நீதிமான் நிமித்தமாய் சொப்பனத்தில் அதிக பாடுகளை பட்டேன். நீர் என் கணவனாக மாத்திரமல்ல, இந்த நாட்டுடைய தேசாதிபதியாக இருக்கிறீங்க, நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, தப்பு செஞ்சிடாதீங்க, இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துடாதீங்க, வேண்டாம் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து மனைவி தன் கணவனுக்கு அந்த அதிகாரிக்கு ஒரு எழுதி அனுப்பினார் என்று நான் காண்கின்றோம். அநேக நேரங்களில் இதை நான் வாசிக்காமலே நம்ம பெயரை வாசித்தாலும் இதை குறித்து அதிகமாக நம்ம சிந்திக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. மனைவி வீட்டில் இருக்காங்க, இவர் இங்கே இருக்காரு, இவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஆனால் அங்கே அவர்கள் தூங்குகின்ற பொழுது சொப்பனத்தில் அதிக பாடுகளாக இருக்குது. உன் கணவர் அந்த ஆண்டவரை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தா பெரிய சாபமாயிரும், அவர் நல்லவர் என்கிற அந்த சொப்பனத்தினாலே அவர் அங்கே அதிகமாக அந்த மனைவி அலைக்கிழிக்கப்படுறாங்க, வெகு பாடுபடுறாங்க, தூங்க முடியல. Pilot's wife is being disturbed by various dreams. உன் கணவன் தவறு செய்ய போகிறான், அதை நிறுத்து என்று சொல்லி அங்கே அவருடைய உள்ளத்தில் பேசப்படுகிறபடினால்தான் அவங்க அப்படி எழுதி அனுப்புனாங்க என்று சொல்லி நாம் காண்கின்றோம். எத்தனையோ இடங்களிலே நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாம் நம்முடைய சொந்த கண்களினாலே நாம் காண்கின்றோம். இங்கே பிலாத்துடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கணவன் செய்ய போகிற தவறு முதலாவதாகவே சொல்லப்படுகிறது, அதனால அவங்க பாடுபடுறாங்க. அப்படி என்றால் இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டேஜஸை நீங்க பார்த்தீங்களா? கணவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, கணவன் தவறு செய்ய போறாருன்னா மனைவிக்கு ஆண்டு வெளிப்படுத்துறார். பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த செய்தி கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு தெரிய வரும். நம்ம பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு தெரிய வரும், அப்பாவுக்கு தெரிய வரும். பிள்ளை வெளிநாட்டிலே படித்து கொண்டு இருப்பான், நல்லா கவனிக்கணும். மகன் சென்னையில் இருப்பான், அப்பா அங்கே ஊரில் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பிள்ளை நிமித்தமாக அவருடைய மனசு ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னு சொல்லி அவர்கள் பாடுபடுவார். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவரை நீங்கள் நேசிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால், அவர்கள் தவறான பாதையிலே செல்வார்கள் என்றால், தவறான முடிவுகளை எடுப்பார்கள் என்றால், நீங்கள் எவ்வளவோ தொலைவில் இருந்தாலும் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக அப்படிப்பட்ட உணர்வுகள் வருகிறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, தவறாக நடக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான உணர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றவராக அவர் இருக்கின்றார். எனக்கு மறக்கவே முடியாது, 2 வருடங்களுக்கு முன்பதாக இதே நாளிலே மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ராஜனண்ணன் அவர்கள், நான் 10 வருஷமா கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் நல்ல ரூம் போட்டு, எனக்கு சொந்த அண்ணனாக அவர்கள் இருந்தார். என்னுடைய குடும்பம்லாம் அவ்வளோ அன்பான குடும்பம். 2 நாளாக எனக்கு இரவு தூங்க போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், என் உள்ளம் மரண துக்கம் கொண்டிருக்குது, யாருக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி. பாவம் 52 வயதிலே அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய 2 இரவுகளும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, யாரோ ஒருவருக்கு ஆபத்து வரப்போகிறது, நம்மை நேசிக்கிற நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி என உள்ளத்துக்குள்ளாக ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருந்தது. என்னை ஒரு துக்கம், ஏதோ ஒரு துக்கம் வாட்டிக்கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் செய்தி வருகிறது, அண்ணன் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, நான் இங்கே இருக்கிற அண்ணன் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ளே ஆண்டவர் துக்கத்தை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியர் என்னோடு போராடுகிறார். யாரோ ஒருவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி என் உள்ளம் துக்கத்தால் வாடியது. மறுநாள் காலை எழுந்துச்சு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. பிரியத்துக்குரியவர்களே, ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நான் காணப்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை முதலாவதாக உணர்த்துகிறார், உள்ளத்தில் பேசுகிறார். நாம் எப்படியாவது முழித்துக் கொள்ளும்படியாக, போராடும்படியாக, அவர்களை தப்புவிக்கும்படியாக, முயற்சிகளை எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது ஓரளவு தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவங்கள பத்திரமா பாதுகாக்க முடியும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, கண்ணை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குன்னே தெரியாது. நண்பர்கள், இந்த உலகம் பொல்லாத மனிதர்கள் என்று சொல்லி எவ்வளவோ ஆபத்துகள் இந்த உலகத்தில் காத்திருக்கின்றன. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புவது போல இன்னைக்கு பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம் படிப்பதற்காக.
இன்னும் பல காரியங்களுக்காக அனுப்புகிறோம். பல ஆபத்துகள் காத்திருக்கின்றன, பல பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். ஆபத்து வரப்போகிறது, உன் பிள்ளைக்கு ஆபத்து வரப்போகிறது என்று பேசுகின்றார், எச்சரிக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே அவர் இடைபடுகிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே பின்பாக நடக்கப் போகிற காரியங்களை முன்பாகவே நமக்கு அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். ஏதோ ஒரு ஆபத்து வருகிற பொழுது முதலாவதாகவே நமக்கு அதை தெரிவிக்கின்றவராக இருக்கின்றார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நம்மிடத்தில் முதலாவதாகவே அவர் பேசுகின்றார். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை முதலாவதாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். God knows everything in prayer. என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆவியானவர் முன்பதாகவே அறிந்திருக்கிறார். அதை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். I want to remind you that Jesus Christ knows everything in prayer. Holy Spirit is revealing you everything in prayer. பரிசுத்த ஆவியானவர் முன்பதாகவே அறிந்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கின்றார். உங்களை இந்த காரியங்களை தப்புவிக்கும்படியாக போராடுகின்றார். உங்களுக்கு பிரியமானவர்களை தப்புவிக்கும்படியாக அவர் போராடுகின்றவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்க தவறான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கையில எடுக்க போறீங்கன்னா அங்கே ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறவரா இருக்கிறார். வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், நம்ம அதை வேணும், இந்த வீடை வாங்கணும், இல்லைன்னா அந்த பையனுக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் நம்ம நினைக்கிறோம், மகளுக்கு இதை கொடுத்துடலான்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் போராடுறார். வேண்டாம், இதை எடுத்துடாத, எஸ்ன்னு சொல்லிடாத, இது உனக்கு ஆபத்து வந்து விடும். பார்த்தா விசாரிச்சாங்க, மிகப்பெரிய ஆபத்து இருக்கும், வேண்டான்னு சொல்லி விலகிக்கொள்ளும். இப்படியாக ஒரு தவறான காரியத்தை நம்ம தேர்வு செய்ய போறோம், நம்ம செலக்ட் பண்ண போறோம்னாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து போராடுவதை நாம் உணர முடியும். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை என்பது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இதுதான். இந்த உலகத்து மக்கள் நயவஞ்சகமாக போராடி நம்மை ஏமாற்ற வருகிற பொழுது, பிடுங்கிக் கொள்ள வருகிற பொழுது, தீங்கு செய்ய வருகிற பொழுது, நம்மை மீறி சில காரியங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். பிலாத்துடைய மனைவி வீட்டில் தூங்க முடியாதபடிக்கு தடுமாறினார்களாம். சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிறது, அங்கே யூதருக்கும் யூத குலத்திற்கும் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் ஆபத்து வருகிற பொழுது ராஜா அதை அறியாதபடிக்கு கையெழுத்து போட்டு விடுகிறார், முத்திரை மோதிரத்தை வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, மொர்தெகாயை காப்பாற்றுவதற்கு அவர் நித்திரையை கெடுத்தார். ராஜாவால் அன்னைக்கு தூங்க முடியல. எவ்வளவோ தூங்கி பார்க்குறாரு, தூங்க முடியல. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாரு, முடியல. உடனே இந்த புக்ஸ்லாம் கொண்டு வாங்க, நிருபங்களை கொண்டு வாருங்கன்னு கேட்குறாரு. அதை உட்காந்து வாசிக்கிறாரு. அதில் பார்த்தா மொர்தெகாய் வாசலில் உட்காந்து மிக முக்கியமான தகவலை சொல்லி தன்னை காப்பாற்றினானுங்கிற செய்தியை அங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன செஞ்சிச்சுன்னா ஒன்றும் செய்யலை. அப்போ அந்த மொர்தெகாயை கூடுங்க, நான் கனம் பண்ணுன்னு சொல்லி மறுநாள் கனம் பண்ணாராம். அதுதான் யூதர்களும் யூத குலமும் மொர்தெகாயும் காப்பாற்றப்படுவதற்கு அதுதான் அடிகோலியது என்று சொல்லி பின்னாலே நாம் பார்க்கிறோம். தூக்கத்தை கெடுத்தபடியினால் தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிசயம் நடந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரவு நேரங்கள் வருகிற பொழுது இந்த உலகத்து மக்கள் தூங்கி விடுகிறார்கள், ஆண்டவரோ செயல்படுகிறவராக இருக்கின்றார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இரவு நேரங்களிலே ஆண்டவர் அதிக அதிசயங்களை செய்கின்றார். இரவு நேரத்தில் தான் ஆண்டவருக்கு கீழ்காற்றை வீச செய்து காடைகளை கொண்டு வந்தார். லட்சம் 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 இஸ்ரவேல் ஜனங்களுடைய பசியை நீக்க வேண்டும், அவர்களுக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கீழ்காற்று இரவு நேரத்திலே வந்தது. காடைகள் குவிந்தது. மறுநாள் காலையில இரவு நேரத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 185,000 அசீரிய பலவான்களை, சௌரியவான்களை ஒரே ஒரு தூதன் வெட்டி போட்டார் என்று காண்கிறோம். இரவு நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார். இரவு நேரம் நாளை தூங்குற நேரம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம், எந்த தூங்குற நேரம், ஓய்வெடுக்கிற நேரம். ஆனா அங்கு ஆண்டவர் ஓய்வெடுக்காதபடியாய் இருக்கிறபடியினாலே அவர் நமக்காக பலத்த கிரியைகளை செய்கின்றார். நமக்காக பல நன்மைகளை அவர் செய்கின்றார். கீழ்காற்றை வீச செய்கின்றார். Is also sending the angel. அவர் தூதர்களையும் அனுப்புகிறவராக இருக்கின்றார். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தார், தூக்கத்தின் காரியங்கள் எத்தனை நடந்தது என்பதையெல்லாம் நாம் எத்தனையோ இடங்களிலே இந்த பைபிளிலே நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இரவு நேரத்தில் தூங்க போவதற்கு முன்பதாக எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. இப்போ நான் நிம்மதியாக தூங்கணும், நான் நிம்மதியாக எந்திக்கணும், இரவில் எந்த பயங்கரமும் நடந்துடக்கூடாது, எனக்கு பிரியமானவருக்கு நடந்துடக்கூடாது. இந்த இரவை நீங்கள் சமாதானமான இரவை நீங்கள் மாற்றித்தாருங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும்.
தூங்குகின்ற பொழுது எதிரி வந்து களைகளை விதைத்தான் என்று காண்கிறோம். ஒன்று ஆண்டவர் கிரியை செய்கிறார் இரவு நேரத்தில், இன்னொரு பக்கம் பிசாசு கிரியை செய்கிறான் இரவு நேரத்தில். அவன் தன்னுடைய ராஜ்யத்தை இரவு நேரத்தில் கொண்டு வரான், ஆபத்துகளை கொண்டு வரான், மரணங்களை கொண்டு வரான், துர்ச்செய்திகளை கொண்டு வரான். எத்தனையோ பேருக்கு இரவு நேரத்தில் தான் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருது, விபத்துகள் சம்பவிக்குது. அதனால சாத்தானும் இரவு நேரத்தில் கிரியை செய்கிற ஆண்டவரே எனக்கு பிரியமானவர்கள் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் இரவு நேரத்தில் நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும், போராடுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். நல்ல ஜோம் எடுத்து பெற தூங்க போங்க. இந்த இரவுல யாருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்னுடைய உறக்கம் இன்பமானதாக இருக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி, உங்களுடைய தரிசனங்களை சொப்பனங்களை எனக்கு காண்பியும் என்று சொல்லிவிட்டு தான் நான் தூங்க போகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் தடுமாறுவதற்கான அவசியங்கள் எதுவுமே இல்லை என்பதை நான் மறந்து போகக்கூடாது. ஜோம்ன்றது 2 நிமிஷம் தாங்க. ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்துகள் கண்ணை முடிப்பதற்குள்ளாக வந்துவிடும். எனவே நாம் ஆயத்தப்பட்டு ஜபித்து தூங்க செல்லும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஒருவேளை இந்த இரவு உடைய வருகை இருக்கும் என்றால் என்னையும் வருகையில் எடுத்துக்கொள்ளும் ஐயா. 2ஆம் வருகை, ஆண்டோட 2ஆம் வருகை எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமாம், இப்படிதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஊழியக்காரங்க, அவர் இன்னைக்கு வர போறாரு என்று நினைக்கிறவர்களாக அல்ல. இந்த இரவு நீர் வருவீர் என்றால் உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரை இந்த பூமியில் வரும் என்றால் என்னையும் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் என் பிரியமானவர்களை நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம தூங்க போகணும். சரி, அப்படி செய்வீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பாருங்கள், இங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பதாக கைகளை கழுவி, இந்த நீதிமான் இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். பிலாத்துக்கு நல்லா தெரியுது இயேசு குற்றமற்றவர், நீதிமான் என்று சொல்லி. ஆனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல, இயேசுவை காப்பாற்ற முடியல. திரள் கூட்டம் அவரை சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கலகம் ஜாஸ்தி ஆகுது, பயங்கரமாக ப்ரெஷர். அவர் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. தன்னால் இயேசுவை காப்பாற்ற முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். உடனே எல்லா ஜனங்களும் கூடி இருக்கும் பொழுது, 1000 ஜனங்கள் சத்தம் போட்டு இருக்கும்போது தண்ணீரை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவ்வளோ பெரிய தேசாதிபதி தண்ணியை எடுத்துட்டு வராங்க பெரிய பவுலில். எல்லாரும் முன்பதாக தண்ணீரை எடுத்து தன் கைகளை அவர் கழுவுகிறார். நான் குற்றமற்றவன், இந்த நீதிமானுடைய மரணத்துக்கு நான் காரணம் கிடையாது, எனக்கு எந்த பங்கும் கிடையாது, பாவமும் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய கைகளை அவர் கழுவுகிறார். இல்லை, நான் குற்றவாளி கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த சிலுவையில் அடிக்கப்பட போகிற இயேசுக்கு அந்த யார் ஒப்பு கொடுத்தாங்களோ, யார் அடிக்கிறாங்களோ, பெரிய பாவம், இவர் நீதிமான், இது பெரிய குற்றம் என்பதை அறிந்து எனக்கும் என் குடும்பத்துக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி கைகளிலே தண்ணீரை எடுத்து கழுவினார் என்று நாம் வாசிக்கிறோம். வாட் எ டச்சிங் சீன். தேசாதிபதி செய்த அந்த காரியம் மிகவும் நம்மை தொடுகின்றதாக, நம்முடைய உள்ளத்தை அசைக்கின்றதாக இருக்கின்றது. எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் தான் அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் தான் கட்டளை கொடுத்தேன், அதனால தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி என் மேலே தப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் குற்றமற்றவர், அவர் நீதிமான், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தண்ணீரை எடுத்து கைகளை கழுவி தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறான். He sanctifying himself. இல்லை, எனக்கு சம்பந்தம் கிடையாது, குடும்பத்துக்கு சம்பந்தம் கிடையாது, எந்த சாவும் என் மீது என் பிள்ளைகள் மீது வர முடியாது என்று சொல்லி அவர் கைகளை நாளை தண்ணீர் எடுத்து கழுவி கொண்டார் என்று நான் காண்கின்றேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஜனங்கள் எல்லாரும் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னாங்க. சரிப்பா, உண்மை மேல அப்படி எதுவுமே வராது, நாங்களும் எங்க மேல அந்த பாவம் இருக்கட்டும், எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் சொல்லி ஜனங்கள் முட்டாள்தனமாக அந்த பாவத்தை எடுத்துட்டாங்க. அந்த சாபத்து தங்க மேல போட்டுக்கிட்டாங்க, தங்கள் பிள்ளைகள் மேல போட்டுக்கிட்டாங்க. இவரோ எனக்கு இந்த சாபம் வேண்டாம், அவருக்கு நடக்கிறதுக்கு நல்லா தெரியுது, அது இவ்வளவு பெரிய தவறான காரியம், இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துன்னு தெரியுது, நான் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். அவங்க நாங்க சம்பந்தப்படுறோம், அந்த சாபம் எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல வரட்டும். முட்டாள்தனமாக அவங்க சொல்றாங்க. இங்க இவர் வேண்டாம் வேண்டாங்கிறார், அவங்க வேணும் வேணுங்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த பிலாத்து செய்த இந்த காரியம் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. நம்ம எப்பொழுதுமே சில பாவங்களுக்கு நம்மை நீங்களாக்கி கொள்ள வேண்டும். சில பாவங்களுக்கு அல்ல, எல்லா பாவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி கொள்ள வேண்டும். சில இடங்களில் வேலை பார்க்குறவங்களை பார்க்குறோம், எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க.
எல்லாரும் கையிலையும் தவறான பணம் இருக்குது, ஆனால் அவங்க வாங்கவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. எனக்கு அப்படிப்பட்ட பணம் வேண்டாம், அப்படிப்பட்ட மேன்மைகள் எனக்கு வேண்டாம். தங்களை கழுவி அவங்க சுத்திகரித்து கொள்கிறாங்க. எல்லாரும் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு பணம் தாங்க, இல்லை எனக்கு வேண்டாம். அவங்கெல்லாம் கேட்குறாங்களா, அவங்கள்ட்ட கூட எனக்கு வேண்டாம், நான் உண்மையாக என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த பூமியில எவ்வளவோ தவறான காரியங்களை போகிற பொழுது நாம் நம்முடைய கைகளை கழுவி, நம்முடைய இதயத்தை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு சீடருடைய கால்களை கழுவினார், பிலாத்து தன் கைகளை கழுவினார். இயேசு பிறருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இங்கே பிலாத்து தன் கைகளை கழுவி கையிலே சுத்தத்தை கற்றுக் கொடுத்தார். பணம் வாங்கி கொண்டு நீதி திரித்து தீர்ப்பை எழுதுகிற எத்தனையோ பேர்களை நான் காண்கின்றோம். எவ்வளவு பேருடைய கைகள் கரைபற்றிருப்பதை காண்கிறோம். ஆனாலும் கூட நாம் இந்த பூமியில எந்த வேலைக்கு சென்றாலும் சரி, எந்த பணியில எங்கிருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நம்முடைய கைகள் சுத்தமான கைகளாக இருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வேலை நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது, நம்முடைய வருமானங்கள் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது, தொடர்புகள் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த பிலாத்து சொல்லுகிறார், நான் நீதிமானாக இருக்கிறேன், இதுவரைக்கும் தவறான தீர்ப்பு நான் செஞ்சதே இல்லை, இனிப்பும் நான் செய்ய மாட்டேன், இயேசுவை நான் ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன். அப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க மேல வரட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் என் கைகளை கழுவி என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மத்தியில அவர் தண்ணீரை எடுத்து கழுவி எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர் அதில் விலகி கொண்டார் என்று காண்கின்றோம். பிரித்துக்குரியவர்களை, உடன்படாதிருங்கள், தவறுகளுக்கு உடன்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். இது பிலாத்துடைய முன்மாதிரி நம்மை தொடுவதாக இருக்கிறது என்பதில் என்ன சந்தேகம்? ஆனால் அப்பாவி ஜனங்கள் சொல்றாங்க, இந்த ஆக்கினை, இந்த தண்டனை எங்க மேலேயும் எங்க பிள்ளைகள் மேலேயும் இருக்கட்டும். ஒருவேளை எங்க மேல இருக்கட்டும் சொன்னது ஓகே, பிள்ளைகள் மேலேயும் இருக்கட்டும் சொன்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு தவறான ஒரு காரியம். அந்த சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை தொடர்வதை காண்கின்றோம். 2ஆம் உலகத்தில் நடக்கிற பொழுது ஹிட்லர் எனப்பட்ட அந்த ஜெர்மானிய சர்வாதிகாரி டிக்டேட்டர் எத்தனை லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு போட்டு யூதர்களை வெறுத்து கொன்று போட்டார். காரணம் என்ன? ஒரு நாளிலே அவருடைய முற்பிதாக்கள் சொன்ன அந்த வார்த்தை, இந்த சாபம், இந்த பாவம் எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று சொல்லி என்றைக்கோ சொன்ன வார்த்தைகள் அப்படியே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆன பிறகு தொடர்ந்து வந்து பிடித்தன. எத்தனையோ யூதர்கள் கொல்லப்பட்ட, 3 1 பங்கு யூதர்கள், 3 2 பங்கு யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், அந்த சாபம் அவர்களை தொடர்ந்தது, அவர்களை பிடித்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில கவனமாக நாம் இருப்போம். எந்த ஒரு பாவமும் சாபமும் நம்மை தொடர்ந்து விடாதபடி, நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து விடாதபடி, நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து விடாதபடி இருக்கத்தக்கதாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிலாத்து சரியான முன்மாதிரியை நமக்கு வைத்துவிட்டு போனார் என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அவருடைய மனைவி அங்கிருந்தே விட்டு விடுங்கள் என்று சொல்லி போராடியதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை நீதிமான் என்று கர்த்தரை அறியாத அவர்கள் இருவரும் அழைத்தார்கள். இயேசு நீதிமானாக இருந்தார். இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். நாமும் கூட அறிந்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து நாட்களிலே நாம் இவைகளை எல்லாம் நம்முடைய மனதிற்குள்ளாக கொள்ளுவோம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பார்ப்பீங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க, நிறைய பேர் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் இருப்பீங்க. பணத்திற்காக இல்லைன்னா வேறு சில காரியங்களுக்காக தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி கைகளை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக உங்களை ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை நாம் மூடுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கின்றார். ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகளை நம்மிடத்துல பேசியிருக்கவே மாட்டார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு போதுமானவர். அப்பா, நீர் மாறாதவர், உங்களுடைய அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். தாயின் கருவிலே எங்களை கண்டுபிடித்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, மெய் புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லையே ராஜா. அப்படிப்பட்ட நீர் எங்களையும் கூட தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா மனு உருகொண்டு பூமிக்கு வந்து எங்களுக்காக சிலுவையில் இத்தனை பாடுகளை பட்டீங்களே, உமக்கு நன்றி ஐயா. சிலுவையில் பிக்கப்பட்டீங்களே ராஜா, உமக்கு நன்றி அப்பா.
எங்களுக்காக ரத்தமெல்லாம் சிந்தினி, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீங்களே நன்றி. பலத்த சத்தமிட்டு உடைய ஜீவனை எங்களுக்காக விட்டு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இதையெல்லாம் நினைவுறுவதற்கான அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளவு அந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு வியாதிகள் மத்தியில் இருந்தாலும், நீ சிலுவையில் சிந்தி ரத்த துளிகள் அந்த காயங்களில் பட்டு, புண்களில் பட்டு, கட்டிகளிலே பட்டு, ஆண்டவரை இன்றைக்கே ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கும்படிக்கு கெஞ்சுகிறேன். எந்த இடத்துல எந்த வியாதி இருந்தாலும், ஒளிந்திருந்தாலும், மறைந்திருந்தாலும் அது மறைந்து போகட்டும். மூளைக்குள்ளே கட்டி, ஒவ்வொருல கட்டி, கத்தாவே யூட்ரஸில் கட்டி, எதுவாக இருந்தாலும் சரி ராஜா, அதை இப்பொழுதே எடுத்து போடுங்க. என் ஆண்டவரை மறைய செய்யுங்க. அந்த கிருமிகள் பரவாதபடி அந்த வாயிலை, கடைவாய்ப்பற்களை உடைத்து போடுங்க. ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் அப்பா. அதற்காக நன்றி 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 அப்பா, நன்றி. தேவனுடைய கரம் தாங்கட்டும், தேவனுடைய கரம் போதுமானதாக இருக்கட்டும், தேவனுடைய கரம் பிள்ளைக்காக யாவற்றையும் செய்து முடிக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மரண கண்ணிகள் தரித்து போக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிரார்த்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே விடுதலை தார். எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இப்பொழுதே இலவசமாக விடுதலை தரணும். நைட்டு தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியல, ஸ்கூலுக்கு படிக்க போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, சம்பாதிக்க போக முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. விபத்தை சந்தித்து படுத்த படுக்கை பல வருடமாக இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது எழும்புவார்களாக. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல காரியம் பல வருடமாக நடக்கவில்லையா, நடக்க செய்யுங்கப்பா. திருமண காரியங்கள், குழந்தை காரியங்களை வாய்க்கப்படுங்க, வீடு காரியங்களை வாய்க்கப்படுங்க. விற்காத நிலங்கள் விற்கட்டும், வரவேண்டிய பணங்கள் வரட்டும். பல வருடமாக சிறைச்சாலையில் இருப்பவர்கள் மனம் திரும்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வரட்டும். எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கப்பா. உதவி செய்யுங்க. கொள்ளைகள், தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிற மக்களை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏராளமான பணத்தை இழந்து போய் தவித்து நிற்கிறவர்கள், ஏமாற்றப்பட்டபடியினாலே, பிஸ்னஸில் லாஸ் ஆனதுனால எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவரது நீ தயவாய் நினைவு கூர்ந்து இழந்து போன எல்லாவற்றையும் தாரும். கடன், வட்டி கடனில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, நீர் அப்படி செய்வீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் கூட எப்படியாவது ராஜா வாலிப பிள்ளைகளை சந்தியும், ரட்சியும், மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். நீர்தான் வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்க உதவி செய்யும். பைக் வேணும், மொபைல் ஃபோன் வேணும், சண்டை போடுறவங்க, பெற்றோர் சண்டை போடுறவங்க, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, சாலமோன் ராஜாவை போல தவறான ஜனங்களோடு கலக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை சந்தித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பெற்றோருடைய கண்ணீர், தாத்தா பாட்டியுடைய கண்ணீரை பார்த்து அப்படிப்பட்டவர்களின் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு நன்றி அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும். கவர்மெண்ட் ஜாப் காத்திருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, வீசாவு காத்திருக்கிறவங்க, வீடு கட்டணும் நினைக்க எல்லாருக்கும் காரியங்களை வாக்கிய பண்ணுங்க அப்பா. வயதானவர்களுக்கு ஜபிக்கிற 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறைந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வெயிலின் உக்கரத்தை தாங்க முடியல, நல்ல கூல் கிளைமேட்டு தாருங்க ஐயா. ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்குவரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. சடிதியில் நாசமோசங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தாய் திரு நாடாக இந்தியாவிற்காய், தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், ஆலயங்கள், திருச்சபைகள் அவற்றுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையினாலே தாங்குகிற அநேகர் உண்டு. ஆசீர்வதிங்கப்பா. நாசிரியர் முதியோர் இல்லம், அடைக்கலான்குறி முதியோர் இல்லத்தில் அநேக முதியோர்களை தங்கும்படி அழைச்சிட்டு வாருங்க. வேலை பார்க்க ஜனங்களை அழைச்சிட்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன்.
அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா கைத்தட்டி சொல்வோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.